ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனி அனிமி சீரிஸான ரீ0 ஸ்டார்டிங் லைஃப் இன் அனதர் வேர்ல்ட் சீசன் 2 எபிசோட் 3 தான் இன்றைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதுக்கப்புறம் வரப்போகிற எபிசோட்ஸ்லாம் ரொம்பவும் குழப்பமாக இருக்கும், ஸோ கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். சரி வாங்க வளவலன்னு பேசிகிட்டு இருக்காம இன்றைக்குள்ள கதைக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரீ0 ஸ்டார்டிங் லைஃப் இன் அனதர் வேர்ல்ட் சீசன் 2 எபிசோட் 3. என்னோட பேர் எக்கட்னா, ஆனால் என்னை விச் ஆஃப் கிரீடுன்னு கூப்பிட்டா தான் எல்லாருக்கும் தெரியும். உன்னை இங்கே வரவேற்கிற சுபாரோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. ஏனி எப்படி நீ இந்த இடத்துக்கு கொண்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்கவும், நான் உன்னை ஃபிசிக்கலாக மூவ் பண்ணி கொண்டு வரல, உன்னோட பாடி இன்னும் அதே அந்த பழைய பில்டிங்லேயே தான் கிடக்கு, உன்னோட மைண்ட் மட்டும்தான் இந்த இடத்துக்குள்ளே வந்திருக்கு. நான் ஒரு டீ பார்ட்டிக்காக உன்னை கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லவும், சரி ஓகே நான் டீயை குடிச்சிட்டேன், இப்போ சொல்லு எதுக்காக என்ன இந்த இடத்துக்கு வர வச்சா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், நான் ஒரு வேளை காஃபியில் விஷம் கலந்துருந்தா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. எனக்கு சாவை பற்றிலாம் கவலையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறான். ஓ முன்னாடி நான் இருக்கிறேன், ஆனால் நீ என்னடனா இந்த இடத்த விட்டு போகிறதுலேயே இருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், உன்னை விட ஒரு அழகான பொண்ணு எனக்கு தெரியும், அவளை தான் நான் நாள் ஃபுல்லாக பார்த்துட்டு இருப்பேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், நான் அப்படி மென்ஷன் பண்ணல, உனக்கு என்கிட்ட ஏதாச்சும் கேட்கணும்னு தோணலையா? ஏன்னா நான் விச் ஆஃப் கிரீடு, என்கிட்ட நீ எது வேணால் கேட்கலாம், உனக்கு அதுக்கான பதில் கிடைக்கும். இப்போது தேவையில்லாததெல்லாம் எடுத்துருவோம். உனக்கு விச் ஆஃப் கிளட்னியை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறியா? விச் ஆஃப் ராத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறியா? மினர்வான்னு ஒரு விச்சை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறியா? விச் ஆஃப் ஸ்லாத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறியா? இல்லை விச் ஆஃப் ப்ரைடை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறியா? இல்லை ரொம்பவோ புத்திசாலியான விச் ஆஃப் கிரேட் என்னை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறியா? இல்லைன்னா எல்லா விச்சஸையும் கொண்ட அந்த விச் ஆஃப் என்பி சட்டலாவை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறியா அப்படின்னு நம்ம கேட்கவும், நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி பண்ண ஆரம்பிக்குது. எனக்கு என்ன பண்ண அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், அந்த சட்டலாக்கு நம்ம பேசுகிறது எதுவும் தெரியக்கூடாதுன்னு தான் நீ குடிக்கிற காஃபியில் ஒரு மேஜிக்கு கலந்துருந்தேன், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. என்னை பார்க்குறதே ரொம்ப ரேர், என்னை பார்க்குறதுக்கு எவ்வளோ பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க, ஆனால் பார்த்தியா எனக்கு ஒன்று தான் பிடிச்சிருக்கு, நீ இந்த இடத்துக்கு வந்திருக்க ரொம்ப லக்கியான பர்சன், என்கிட்ட எல்லா நாலேஜும் இருக்குது, உனக்கு எது வேணுமோ கேட்டு தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. ஸோ நான் எது வேணாலும் கேட்கலாம், இங்கேருந்து போகணும்னு சொன்னோன்னே நீ என்னை போக விட்டுருவேன் அப்படி தானே அப்படின்னு கேட்கவும், ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. சரி அப்போ என்ன இந்த இடத்துலேருந்து போக விடு அப்படின்னு சொல்லவும், உனக்கு எதுவும் கேட்டு தெரிஞ்சுக்கிட ஆசை இல்லையா அப்படின்னு கேட்கவும், தேவையில்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், ஹே நீ எது வேணால் கேட்கலாம், எனக்கு அவ்வளோ நாலேஜ் இருக்குது, என்னை பார்க்குறதுக்காக எவ்வளோ பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க தெரியுமா, ஆனால் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி உனக்கு கிடச்சிருக்கு அப்படிங்கவும், எனக்கு எதுவும் தேவையில்ல, கேட்டை மட்டும் ஓப்பன் பண்ணுறியா, நான் கிளம்புறேன் அப்படிங்கவும் அவள் கேட்டை ஓப்பன் பண்ணுறா. என்னை மீட் பண்ணதுக்கு ஏதாச்சும் ஒன்று தரணும்ல அப்படிங்கவும், என்கிட்ட காசு இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், காசை யார் எதிர்பார்த்தா, நீ இந்த சாங்சுரியில் நடக்கிற ட்ரையல்ஸில் கலந்துக்கிறதுக்கு நான் உனக்கு பெர்மிஷன் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேலே ஒரு மேஜிக்கை வைக்கிறா. நாம் கூடிய சீக்கிரம் மீட் பண்ணலாம் சுபாரோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை அந்த கேட்டுக்குள்ளே அவள் தள்ளி விட்டுருதா. நம்ம ஹீரோ கண் முழிச்சு பார்த்தா நான் அதே பில்டிங்குள்ளேயே தான் கிடக்கான். இவ்வளோ நேரம் என்ன நடந்துச்சு அப்படின்னு இவ்வளோ நேரம் நடந்த எல்லாத்தையும் மறந்துட்டு எம்லியா அப்படின்னு சொல்லி ஓடுறான். பார்த்தா ஆர்த்தோ மயங்கி கிடக்குறான். நம்ம ஹீரோவையும் எவனோ ஒருத்தான் அட்டாக் பண்ணுறான். அந்த கிரவுண்ட் ட்ராகன் நம்ம ஹீரோவை காப்பாற்றிடுது. எம்லியாவுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வண்டி உள்ளே பார்த்தா எம்லியா இன்னும் மயக்கத்தில் தான் இருக்கா. நான் அவனை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லவும், அந்த கிரவுண்ட் ட்ராகன் கோவப்பட்டு அவனை போய் அட்டாக் பண்ணுது. ஆனால் அவன் அந்த கிரவுண்ட் ட்ராகனையே அசால்ட்டாக தூக்கி அடிச்சிருந்தான். இப்போ அந்த பையன், நீ இந்த இடத்துக்குள்ளே அத்துமாரி வந்துட்டு உயிரோடு திரும்ப போக முடியாது அப்படின்னு ஹீரோவை அட்டாக் பண்ணலான்னு போகும்போது, ஃபெட்ரிக்கா தான் எங்களை அனுப்புனான்னு சொல்லவும், அவள் பேர் எதுக்குடா என்கிட்ட யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கும், டே கொஞ்சம் பொறுமையாக இருடா, நாங்களும் அவள் ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்னு சொன்னோன்னே, அப்படின்னா அவள் கார்ஃபீல்டுங்கிற என்னோட பேரை அவங்ககிட்ட சொல்லி அனுப்பலையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்கவும், என்னது நீ தான் கார்ஃபீல்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்குறான். இப்போ எல்லாமே நார்மலாகிடுது, நீங்கள் அவள் அனுப்பின ஆளுங்கன்னு தெரியாமல் அடிச்சிட்டேன்ப்பா, மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். அப்புறம் அந்த பொண்ணை பார்த்தாலே தெரியுது, அதுதானே அந்த சில்வர் ஹேர் வச்சிருக்கிறா ஹாஃப் டெவில் அப்படின்னு சொல்லவும், டெவில் அப்படின்லாம் சொன்ன வாயை உடச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறான். சரி சரி விடு டென்ஷன் ஆகாதா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். இவங்க இப்படி பேசிகிட்டு இருக்கும்போதே எம்லியா வந்துட்டு மயக்கத்திலேருந்து கண் முழிக்கிறா. சுபாரு எனக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவள் கார்ஃபீல்டை பார்த்துட்டு, சுபாரு மேலே கை வச்ச உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ எல்லாத்தையும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஓ நீ தான் கார்ஃபீல்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. ஆமாம் சாங்சுரி எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், நம்ம ஆல்ரெடி அதுக்குள்ளே தான் இருக்கோம், நீங்கள் அந்த பேரியருக்குள்ளே வரும்போதே ஒரு லைட் வந்திருக்குமே, அதனால தான் நீங்கள் மயங்கி விழுந்திருக்கீங்க அப்படின்னு அவன் சொல்லுவான். அப்போ நான் மட்டும் ஏன் மயங்கி விழலன்னு ஹீரோ கேட்குறான். பிளட் லைன் எபிலிட்டி வேறு மாதிரி இருந்தால் தான் அந்த பேரியர்னால அஃபெக்ட் ஆகி மயங்கி விடுவாங்க. இங்கே இருக்கிற மோஸ்ட்லி எல்லாருமே வந்துட்டு டம்மி ஹியூமன்ஸ் தான், என்னைய மாதிரி தான், வேறு பிளட் லைன் எபிலிட்டியில் இருக்கிறவங்க தான். அதே மாதிரி தான் எம்லியாவும் ஹாஃப் எல்ஃப் அப்படின்னு சொல்கிறா. இப்போ அவங்க அந்த இடத்த பார்க்குறாங்க. இங்கே இருக்கிற முக்கால்வாசி மக்கள் வந்துட்டு டெம்மி ஹியூமன்ஸாக தான் இருக்காங்க. டெம்மி ஹியூமன்ஸ் அப்படின்னா அனிமல் மாதிரி இருக்கிற மனுஷங்க. இப்போ நம்ம ரேம் அந்த இடத்துக்கு வந்து நிற்கிறா. உங்களுக்கு வர்றதுக்கு இவ்வளோ நேரம் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. என்னப்பா இப்படி அசால்ட்டாக சொல்கிறேன், வர்ற வழியில் எவ்வளோ நடந்துருச்சு தெரியுமா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். கார்ஃபீல்டு அந்த குதிரை வண்டிக்காரனுக்கு ஒரு சேஃபான இடத்துக்காட்டு அப்படின்னு சொல்லி ரேம் சொல்லவா, அவன் ஓகே சொல்கிறான். ஆத்தோ நீ ரொம்பவே நல்ல வேலை பார்த்துருக்க, எம்லியா மயங்கி இருந்தப்போ நான் அந்த இடத்துல இல்லை, நீ தான் அவளை பார்த்துக்கிட்ட, தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறான். இப்போ அவன் கிளம்பினோடனே ரேம் எப்படி இருக்க, நான் கடைசியாக ஒன்று மீட் பண்ணப்போ அவன்கிட்ட சரியாக பேசவே முடியல அப்படின்னு சொல்லவும், நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை பற்றி மட்டுமே சொல்லிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ ரொம்பவும் வருத்தப்படுறான். உடனே இப்போ சரி வாங்க ராஸ்வெல்லை மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறா. உடனே எம்லியா, சுபரு என்னாச்சு, எதனால் சோகமாக இருக்கா அப்படின்னு கேட்கவும்,
அவள் ரெம்மை பற்றி எதுவுமே கேட்கல, அவளும் ரெம்மை மறந்துட்டால அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுறான். கவலைப்படாத, நம்ம எப்படியாச்சும் ரெம்மை காப்பாற்றலாம், நான் உன் கூட இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எமிலியா சொல்கிறா. இப்போ இவங்க 2 பேரும் போயிட்டு ராஸ்வெல்லை பார்த்தா அவன் உடம்பு ஃபுல்லாக அடிபட்டு கட்டு போட்டு இருக்கு. ஆமாம், உங்களுக்கு அடிபட்டதுனால தான் வரலையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்கவும், அடிபட்டதுனால இல்லை, வர முடியாததுனால தான் அடிபட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். ஆமாம் ராஸ்வெல், இது என்ன இடம், இந்த இடமே எனக்கு டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு எமிலியா சொல்லவும், இறந்து போன விச்சை இங்கே தான் புதைச்சி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லவும் எமிலியா ஷாக் ஆகுறா. விச் ஆஃப் கிரேட் எக்கட்னாவை இங்கே புதைச்சி வச்சுருக்காங்கன்னு சொல்லவும், என்னது எக்கட்னாவா, இந்த பேரை எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ ஒரு மாதிரி ஆகுறான். என்னாச்சுன்னு கேட்கவும், ஒன்றும் இல்லை, நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கன்னு சொல்கிறான். இந்த லேண்டு எங்கள் ஃபேமிலிக்கும் எக்கட்னாக்கும் சொந்தமானதுன்னு சொல்லவும், ஓ அந்த விச் ஆஃப் கிரீடுக்கா அப்படின்னு எமிலியா கேட்கவும், விச் ஆஃப் கிரீடுன்னு சொல்லாதீங்க மிஸ் எமிலியா, ஏன்னா அது பார்க்குறதுக்கு வில்லத்தனமாக தெரியும். எக்கட்னா அப்படின்னு நேமையே சொல்லுங்கள், அதுதான் எனக்கும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லவும், சம்மந்தம் இல்லாமல் பேசுகிறத நிறுத்திட்டு எதுக்காக இந்த இடத்துலேருந்து வரலங்கிறத மட்டும் சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்கவும், இவருக்கு அடிப்பட்டதுக்கு காரணமே இவர் இந்த ட்ரையல்ஸில் கலந்துக்கிட்டது தான் அப்படின்னு சொல்லிட்டு ரெம் சொல்கிறா. என்ன சொல்கிற அப்படின்னு கேட்கவும், இந்த பேரியருக்குள்ளேருந்து யாராலையுமே வெளியே போக முடியாது, அந்த பேரியரை தாண்டி நம்ம வெளியே போகணும்னா அந்த ட்ரையல்ஸில் நம்ம ஜெயிக்கணும், இன்க்ளூடிங் நீங்களும் சேர்த்து தான். ஸோ இப்போ எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது மிஸ் எமிலியா அப்படின்னு ராஸ்வெல் பேசிகிட்டு இருக்கும்போதே கார்ஃபீல்டு உள்ள வரான். நாங்கள் எல்லாரும் இங்கே மாட்டிக்கிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்கவும், ஆமாம் எல்லாத்தையும் நீங்கள் தான் பார்த்துக்கிடணும் எமிலியா அப்படின்னு சொல்லிட்டு கார்ஃபீல்டு சொல்கிறான். சரி ஓகே, நான் அப்போ அந்த ட்ரையல்ஸில் கலந்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எமிலியா சொல்லவும், அதை தவிர்த்து உனக்கு வேறு ஆப்ஷன் இல்லை, இங்கேருந்து நீ வெளியே போகணும்னாலும் சரி, அந்த வில்லேஜர்ஸ் வெளியே போகணுன்னாலும் அது எல்லாமே உன் கையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கார்ஃபீல்டு சொல்கிறான். இப்போ நம்ம ஹீரோ வில்லேஜர் சில பேரும் அந்த இடத்துல தான் இருக்காங்க, அவங்கள மீட் பண்ணுறதுக்காக போகிறான். சுபாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் வந்து நிற்கவும், வில்லேஜில் நடந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிருச்சு, மற்ற எல்லாரும் வில்லேஜில் சேஃபாக தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லவும் எல்லாரும் ஹாப்பியாகிறாங்க. ஆனால் அப்படியே சோகமாகி நின்றுட்டு இருக்கவும், சரி ஓகே உங்களுக்கும் அது தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், நம்மளால் அந்த பேரியர்லேருந்து வெளியே போக முடியாது, ஆனால் நம்மளை காப்பாற்றுறதுக்கு ஒரு ஆள் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எமிலியாவை காட்டவும், நான் அந்த ட்ரையல்ஸில் கலந்துக்கிட்டு எப்படியாச்சும் அந்த பேரியர் தாண்டி உங்கள் எல்லாரையும் கூட்டிகிட்டு போகிறேன், உங்களோட சப்போர்ட் மட்டும் எனக்கு தாங்க அப்படின்னு சொல்லிட்டு எமிலியா கேட்குறா. அப்போ அந்த வில்லேஜில் சீஃபாக இருக்கிற ஒரு பாட்டி வந்துட்டு, எதுக்காக நீ எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற, நீ ஒரு வேளை ராயல் செலெக்ஷனில் வந்து ஜெயிக்கிறதுக்கு எங்கள் சப்போர்ட் தேவைப்பட்டுச்சுன்னு கேட்டேன்னா ஓகேங்களா, ஆனால் அதை தாண்டி ஏதாச்சும் காரணம் இருக்கா, அதை நாங்கள் தெரிஞ்சுக்கிடணும்னு ஆசைப்படுதோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லவும், அதை நான் எக்ஸாக்டாக எப்படி சொல்கிறதுன்னு தெரில, உங்களில் சில வில்லேஜஸ் கூட நான் பழகியிருந்தேன், அவங்க என் மேலே ரொம்பவே அக்கறையாக இருந்தாங்க, நீங்கள் எல்லாருமே உங்கள் ஃபேமிலியை பிரிஞ்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியும், எப்படியாச்சும் உங்களை இந்த இடத்துலேருந்து கூட்டிகிட்டு போகணும், அது போக உங்கள் எல்லார் கூடயும் நான் ஃப்ரெண்ட் ஆகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எமிலியா சொல்கிறா. ஓ அப்படியா, எங்கள் கூட நீ ஃப்ரெண்ட் ஆகணும்னு நினைக்கிறியா, அப்படின்னா சரி ஓகே, நாங்கள் உன்னை ஃப்ரெண்டாக ஏற்றுக்கிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி சொல்கிறாங்க. ஓ அப்படியா, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எமிலியா சொல்கிறா. இப்போ நம்ம ஹீரோ வெளியே வரவும், ரேம் வந்துட்டு ஒன்னால தான் எமிலியா நிறைய மாறிட்டா அப்படின்னு சொல்லவும், இல்லை அவளோட ஓன் டெசிஷன்னால தான் மாறியிருக்கா அப்படின்னு சொல்லவும், ஆமாம் அதுவும் கரெக்ட் தான் அப்படின்னு ரேம் சொல்கிறா. என்ன எமிலியா, எல்லா ஸ்பிரிட்ஸோட சப்போர்ட்டும் உனக்கு கிடைச்சிட்டா அப்படின்னு கேட்கவும், ஒருத்தரோட சப்போர்ட் மட்டும் கிடைக்கல அப்படின்னு சொன்னோன்னே, ஓ எஸ் நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவன் அனுப்பி வைக்கிறான். எமிலியா அந்த பில்டிங் பக்கத்தில் போகவும் அந்த சாங்சுரி க்ளோவாக ஆரம்பிக்குது. இப்படி சாங்சுரி க்ளோவாச்சு அப்படின்னா தான் ட்ரையல்ஸை பண்ணுறதுக்கு நீங்கள் தகுதியானவங்கன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு கார்ஃபீல்டு சொல்கிறான். இப்போ எமிலியா உள்ளே போகிறா. ஆமாம் நீ இந்த ட்ரையல்ஸில் கலந்து எல்லாரையும் காப்பாற்றிருக்க வேண்டியதானே நம்ம ஹீரோ கேட்கவும், என்னால் முடிஞ்சால் நான் பண்ணியிருக்க மாட்டேனா அப்படின்னு அவங்க பேசிகிட்டு இருக்கும்போதே அந்த லைட் ஆஃப் ஆயிடுது. இப்படி நடக்கக்கூடாது, அது தப்பு அப்படின்னு கார்ஃபீல்டு சொல்லவும் நம்ம ஹீரோ போகிறான். பார்த்தா நம்ம ஹீரோவை அது ஏற்றுக்குச்சு, லைட் எரியுது. சரி நான் போயிட்டு எமிலியாவை காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ எமிலியாவை போய் தேடினா. இப்போ நம்ம ஹீரோ எமிலியா கிட்ட போகும்போது, உன்னோட பாஸ்ட் லைஃப்பை நீ ஃபஸ்ட்டு போயிட்டு ஜெயிச்சிட்டு வா அப்படின்னு சொல்லவும் நம்ம ஹீரோ மயங்கி விழுறான். இப்போ நம்ம ஹீரோ கண் முழிச்சா அவனோட ரூமில் இருக்கான். எல்லாமே கனவா அப்படின்னு அவன் யோசிச்சுட்டு இருக்கும்போது அவங்க அப்பா வந்துட்டு, டேய் நீ இன்னும் எந்திக்கலையா அப்படின்னு சொல்கிறாரு. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. ஒருவேளை அப்போ இவ்வளோ நேரம் நடந்தது எல்லாமே நம்ம ஹீரோவோட கனவா, என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ், நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்.